வணக்கம் நிக்கிதா. நேற்றைய தினம் அக்னி நட்சத்திரம் தமிழகத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் நேற்றைய தினமே பரவலாக மழை பெய்ய தொடங்கி இருக்குது அதீத வெப்பத்தின் காரணமாக. மேலும் அதிகபட்சமாக வெயிலின் தாக்கத்தை பொறுத்தவரையில் வேலூரில் 105 டிகிரி பாரன்ஹீட் வரையில் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாகவே கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர். குறிப்பாக வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் என பலருமே வெயிலின் தாக்கத்தினால் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த நிலையில் நேற்றைய தினம் பெய்த மழையில் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் வெயிலின் தாக்கமானது இன்று காலை முதல் அதிகமாக காணப்பட்டு வந்தது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலம் இருந்தாலுமே கூட அந்த மழைக்கான எச்சரிக்கையும் கூட இன்றைய தினம் விடுக்கப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் வானிலை ஆய்வு மையமானது கனமழைக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. நாளைய தினத்தில் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், அதே போல நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் வெப்பநிலையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் பல்வேறு இடங்களில் பெரும்பாலும் அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றம் இருக்காது எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் மிகவும் குறைவாகவே இருக்கும் எனவும் 7ஆம் தேதிக்கு மேல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 7ஆம் தேதிக்கு மேல் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவித்திருக்கிறது. எனவே இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிதான் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் சென்னையில் காலை நேரத்தில் அதிகமான ஒரு வெயிலின் தாக்கமானது காணப்பட்டு வந்தது. இருப்பினும் கூட ஒரு மதியம் நேரத்தில் சென்னையில் அந்த வெயிலின் தாக்கமானது அப்படியே குறைந்து குளிர்ந்த காற்றுடன் சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் மீண்டும் இன்று காலையில் சென்னையை பொறுத்தவரையில் வெயிலின் தாக்கமானது அதிகமாக காணப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு இடங்களில் பரவலாக அப்படியே மேகம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மிகவும் லேசான கருமேகங்களால் வானமானது கருமேகம் சூழப்பட்டு காணப்படுகிறது. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் 35 டிகிரி முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் காலை முதல் வெயிலின் தாக்கமானது அதிகமாக காணப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த வெயிலின் தாக்கமானது அப்படியே லேசாக குறைந்து தற்பொழுது பரவலாக பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் குறைந்து மேகமூட்டமாக காணப்பட்டு வருகிறது நிக்கிதா. எனவே சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் மழையை எதிர்பார்க்கலாம் என இந்த மேகமூட்டமானது காணப்பட்டு வருவதால் இன்னும் சற்று நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது நிக்கிதா.